ஒரு ரீசெண்டா ஒரு மீம் கூட பார்த்தேன். இவன் அங்க தொட்டு, இங்க தொட்டு என்னோட இடத்தையே பிடிக்க போறான்டா அப்படின்னு எஸ்கே ஒரு மைண்ட் வாய்ஸ்ல இருக்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். அந்த துப்பாக்கிய பெசாட்ட இவங்களே குடுத்துருக்கலாம் அப்படின்ற மாரி. அந்த இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரதீப் எஸ்கே ரங்கநாதன். விசஸ் பிஆர் ஆயிடும் அது. ம். இப்போ அது வந்து சிம்பு தனுஷ்லாம் வந்து தனுஷ் வந்து மற்ற மொழிகள்ல அவரு கவனம் செலுத்தாம தமிழ் சினிமால கவனம் செலுத்தினார்னா, அவரும் அந்த ம். உச்ச நட்சத்திரமா வருவாரு. அவர் மற்ற மொழிகள்லயும் கவனம் செலுத்துறதுனால, அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் உள்ளார அவர் பெருசா போறதில்ல. அதே மாரி சிம்புவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவரு வரிசையா படங்கள் குடுத்தாலே அவரும் அந்த உச்ச நட்சத்திரமா ஆயிடுவாரு. அவர் படங்கள் குடுக்குறது கேப் விழுவுறதுனாலயே அவரும் அந்த இடத்துக்கு வர முடியல. இப்ப அந்த இடத்துல விஜய், அஜித் ஒரு காலத்துல எப்படி படங்கள் வரிசையா குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கிராஃப மேலே ஏத்துனாங்களோ பாக்ஸ் ஆஃபிஸ்ல, அதே மாதிரி இப்ப எஸ்கே பண்ணிட்டு இருக்காரு. அந்த எஸ்கேவோட வழிய பெர்ஃபெக்ட்டா பிஆர் ஃபாலோ பண்றாருன்னு பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் ஃபாலோ பண்றாருங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா வந்து அவரு எ விஜய் கூட ஒரு விஜய் அவார்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு. சிவகார்த்திகேயன் வந்து குழந்தைங்களலாம் புடிச்சிட்டாரு புடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்படின்னு. அந்த மாரி பிரதீப் வந்து ரங்கநாதன் வந்து இந்த குழந்தைங்கள்ல 2K இருந்து மொத்த ஃபேமிலியும் புடிச்சிட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸையும் புடிச்சிட்டாரு. லவ் டுடேலயும் சரி, அதுக்கப்புறம் டிராகன்லயும் சரி, எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ உள்ள கொண்டு வரது தான். லவ் டுடே வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லன்னா, அது வேற மாரியான ஒரு படமா கொஞ்சம் போயிருக்கும். லவ். டிராகனுமே அப்படிதான் புள்ளிங்கோ படமா போயிருக்கும். அ 2 படங்கள்லயுமே வந்து ஃபேமிலி சென்டிமென்ட், அம்மா, அப்பா சென்டிமென்ட்ட உள்ள வச்சது தான் வந்து டிராகன்ல இருந்த அப்பா சென்டிமென்ட் எல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்காது. அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள இழுத்துச்சு.